ஏய், உன்னால் முடியாதுடா, நீ ஒரு முட்டாள், நீ யூஸ்லெஸ், உன்னால் ஒரு பிரயோஜனம் கூட கிடையாது இப்படின்னு சொன்னவங்க எல்லாரும் முன்னாடியும் நீங்கள் எவ்வளோ பெரிய வைரக்கல்லுன்னு நிரூபிக்க வேண்டியது உங்களோட கையில் தான் இருக்குது. உங்களுக்கு ஜெயிக்கணும்னு ஆசை இருக்குது, ஆனால் அதுக்கான முயற்சி போட கொஞ்சம் கூட நீங்கள் யோசிக்கிறதே கிடையாது. அதுதான் இங்கே பிரச்சனையே. நீங்கள் ஜெயிக்கணும், நீங்கள் இத்தனை பேர் உங்களை அசிங்கப்படுத்தியிருக்காங்க, இவங்க எல்லாரும் முன்னாடி ஜெயிச்சு நிற்கணும்னா ஒன்றே ஒன்று தான், உங்கள் உழைப்பை முழுசாக போடுங்க. நான் இந்த டைமும் ஜெயிச்சிருவேன், இந்த டைம் நான் கண்டிப்பாக ஜெயிப்பேன் அப்படின்னு ஒவ்வொரு தடவை முயற்சி பண்ணும்போதும் அந்த நம்பிக்கையோடு ட்ரை பண்ணுங்கள். இல்லை எல்லா வட்டமும் போயிட்டு இந்த வட்டமும் போக போகுது இப்படிங்கிற நெகட்டிவ் தாட்டோடு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக போக தான் போகுது. ஸோ நெகட்டிவ் தாட்டை தூக்கி போட்டுட்டு என்னால் முடியும், என்னால் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும், இவ்வளோ நாள் நான் எவ்வளோ உழைப்பு போட்டிருக்கேன், எவ்வளோ மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், அந்த மிஸ்டேக்கெல்லாம் நான் கரெக்ட் பண்ணிட்டு தான் வரேன், கண்டிப்பாக நான் ஜெயிப்பேன் அப்படிங்கிற முழு நம்பிக்கையோட உங்கள் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் எடுக்கிற சின்ன சின்ன முயற்சி கூட கண்டிப்பாக வீணாக போகிறதில்ல. இதனால் ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் கற்றுக்கிட்டே தான் வந்துட்டுருக்கீங்க. கரெக்டாக சின்ன சின்ன தோல்வியை பார்த்து மற்றவங்க அசிங்கப்படுத்துகிறத பார்த்தோ உங்கள் லைஃப்பை நீங்கள் ஸ்பாயில் பண்ணிக்காதீங்க. இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. நீங்கள் ஜெயிக்கும் போது அவங்க யாருக்குமே உங்கள் முகத்தை பார்க்குற தகுதி கூட இல்லாமல் தலை குனிஞ்சு தான் நிற்பாங்க. கரெக்டு தானே? அதையும் பார்க்க நீங்கள் தகுதியான ஆளாக இந்த உலகத்தில் வளரணும்ல. தயவு செஞ்சு அதுக்கான வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்கள். இவங்களெல்லாம் யோசித்து டைம் வேஸ்ட் பண்ணி நம்ம தோக்க தான் போகிறோம் நெகட்டிவ் தாட்டு விட்டு கொண்டுக்கிட்டு உங்கள் லைஃப்பை தயவு செஞ்சு ஓட்டாதீங்க. நான் சொன்னது கொஞ்சமாவது புரிஞ்சுருந்தா முழு நம்பிக்கையோடு உங்கள் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுங்கள்.